கார்த்தி தீபா சீரியல் ஏப்ரல் 29 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான சீன் தாங்க நடந்திருக்கு. நம்ம தீபாவும் கார்த்தியும் சாப்பிட்றதுக்காக ஒரு சின்ன ஹோட்டல் போகிறாங்க. அங்கே நம்ம கார்த்தி கேட்குறாரு, தீபா இந்த ஹோட்டல் பரவாயில்லையா, இங்கேயெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் நான் இங்கே எல்லாம் சாப்பிடுவேன் சார், இதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு, ஆசையா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார், இது மாதிரி உங்க கூட நைட்டு உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் ஒரு பாக்கியம் சார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சிரிக்கிறாரு. அப்போ அந்த தோசை சுடுறவர் தோசையை கொண்டாந்து நம்ம தீபாவுக்கும் கார்த்திக்கும் கொடுக்குறாங்க. நம்ம கார்த்தி சொல்றாரு, பரவாயில்ல தீபா, தோசை செம்மையா இருக்கு அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, ஆமா சார், அதனாலதான் சார் ரோட்டு கடையில உள்ள சாப்பாடு எல்லாமே செம்ம டேஸ்டா இருக்கும், நம்மள கேரிங்கா பார்த்துப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் ஆமா தீபா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம தீபா சொல்றாங்க, சார் நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்களேன், ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சிரிக்கிறாரு. அப்ப நம்ம தீபா தோசையை எடுத்து கார்த்திக்கு ஊட்டி விடுறாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு செம்ம ஜோடியா இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம கார்த்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு கை அலசிட்டு வந்து அமௌண்ட் பே பண்றாரு. அப்ப நம்ம தீபா சொல்றாங்க, சார் செம்மையா இருந்துச்சுல்ல சார் தோசை, இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு போவோமா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா தீபா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்தி கேட்குறாரு, தீபா வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, வேற எதுவும் வேணாம் சார், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து மறுபடியும் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப நம்ம தீபா அங்க இருக்கிற ஒரு குல்ஃபி வண்டியை பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம தீபா கார்த்திக் கிட்ட சொல்றாங்க, கார்த்திக் சார் குல்ஃபி சார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி வாங்க வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை விட்டு இறங்கி நேரா நம்ம தீபாவுக்கு குல்ஃபி வாங்கி கொடுக்குறாரு. அப்ப நம்ம தீபா கேட்குறாங்க, ஏன் சார் இப்படி நடு ராத்திரியில குல்ஃபி விற்கிறாங்க, இந்த பகல்ல வித்தான்னு என் லவ்வர்ஸ் எல்லாம் அப்ப வந்து வாங்க மாட்டாங்களா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி சாப்பிடுங்க, நான் வீட்டுல போய் சொல்றேன் அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, இல்ல சார், நீங்க சொன்னாதான் நான் வந்து இந்த குல்ஃபியை சாப்பிடுவேன் அப்படின்னு. அப்ப கடைக்காரரு கேக்குறாரு, கார்த்தி தம்பி நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீங்க இருங்க நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட காதுல ஒரு ரகசியத்தை சொல்றாரு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா சிரிச்சத்தோட கார்த்தி சொல்றாரு, இதுக்குதான் வேணா வீட்டுல வந்து சொல்றேன்னு சொன்னேன், ஏன் கேட்கல அப்படின்னு. அப்ப நம்ம தீபா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இதெல்லாம் ஒரு காமெடி தானே அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப வீட்டுல என்ன நடக்குதுன்னா, அந்த ஐஸ்வர்யாவும் ரியாவும் பேசிக்கிறாங்க. ரியா சொல்றாங்க, நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த கார்த்தி இந்த போட்டியில தோத்து போயிரும் அப்படின்னு, ஆனா பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான் ஜாலியா அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமா, ஒரு பவுன் நகை கொடுத்துக்கிட்டு இருக்கா இந்த அபிராமி, அந்த கபாலியோட பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா சொல்றாங்க, இப்படியே இந்த வீட்டுல உள்ள சொத்தெல்லாம் அந்த அபிராமி தானம் கொடுத்தே தொலைச்சு கட்டிடுவா போல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமா, நானும் எவ்வளோ விதத்துல தடுக்க பார்த்தேன், ஆனா அந்த அபிராமி அடங்குற மாதிரி தெரியல, கையில என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே தானம் கொடுத்துட்டு நம்மளுக்கு 1 ரூபாய் கூட வைக்காம போக போறா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, கண்டிப்பா கவலைப்படாதீங்க, சொத்து பூரா நமக்கு தான் கிடைக்கும், எப்படியா இருந்தாலும் இந்த அபிராமி ஒரு நாள் அவன் பையன் தோத்து போவான், அப்ப இந்த அபிராமி மூலையில உட்காந்துருப்பா, அப்ப நம்ம அவளுக்கு தானம் கொடுக்குற மாதிரி 5-10 கொடுத்துட்டு மத்த எல்லாத்தையும் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு ரியா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும், ஆமா, என்னை எத்தனை தடவை தெரியுமா அந்த அபிராமி அடிச்சிருக்கா, அதுக்காகவாவது நான் அவளை கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரியாவும், ஆமா, என்னையவே ஒரு தடவை அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டா, அப்படி இருக்கையில அவளை எப்படி சும்மா விட முடியும், நம்ம கிட்ட கண்டிப்பா அவ அடி வாங்காம இருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, இது நம்ம புருஷனுங்களுக்கு தெரியக்கூடாது, அவனுங்களுக்கு தெரிஞ்சா அவனுங்க நம்மளை திட்டி இந்த வீட்டை விட்டு துரத்திடுவானுங்க, ஏன்னா கார்த்தி மேல பாசம் இல்லைன்னாலும் பெத்த தாய் மேல அவனுங்க பாசமா இருக்கானுங்க, அதுதான் நமக்கு பிரச்சனை, என்ன நடந்தாலும் நம்ம மேல என்ன தப்பும் இல்லை அப்படின்னு காட்டிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும், சரி, அன்னைக்கு கூட அந்த மீனாட்சி ஆனந்த் கிட்ட உண்மையை சொல்லிட்டா, இது மாதிரி நான் வந்து அபிராமியை தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு. அப்ப ஆனந்த் ரொம்ப கோபமா வந்தாரு, எதுவும் சொல்லி தப்பிக்க முடியாதோ அப்படின்னு நினைச்சேன், நல்ல வேளை ஏதோ சொல்லி தப்பிச்சிட்டேன்,
உடனே போய் தீபாட்ட கேட்குறேன்னு சொன்னாரு. ஆனா நான் எப்படியோ ஆனந்த் கிட்ட வேற விஷயத்த சொல்லி சாந்தப்படுத்திட்டேன். ஒருவேளை ஆனந்துக்கு நான் தான் அவங்க அம்மாவை பிடிச்சி தள்ளிவிட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னையே சும்மா விட மாட்டாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமா அன்னைக்கே நான் உன்கிட்ட கேட்கணும்னு சொல்லியிருந்தேன். இங்க பாரு, என்ன நடந்தாலும் அந்த அபிராமி மேல கை வைக்கிற வேலையை வச்சுக்காத. ஏன்னா அவனுங்க மத்த விஷயத்துல கூட கோவப்பட மாட்டானுங்க. ஆனா பெத்த தாய் மேல கை வச்சா செம்ம கோவப்படுவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் சரிக்கா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபாவும் கார்த்தியும் நேரா வீட்டுக்கு வந்ததோட மீனாட்சி மைதிலியும் கேட்குறாங்க, 2 பேரும் ஜோடியா எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு. அப்ப நம்ம தீபா சிரிக்கிறாங்க. அப்ப கார்த்தி அந்த இடத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டு போக, அப்ப மைதிலியும் மீனாட்சியும் தீபாவை தனியா கூட்டிட்டு வந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு நான் இங்க கேட்டே ஆகணும், என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. அப்ப தீபா அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவங்க குல்ஃபி சாப்பிட்டது, தோசை சாப்பிட்டது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இது கேட்டுட்டு மீனாட்சி சொல்றாங்க, நல்ல வேளை கார்த்தி உன்னைய பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி 2 பேருமே கொஞ்சம் மன வருத்தத்துல இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க. அப்ப மைதிலி சொல்றாங்க, கார்த்தி மாதிரியே ஆனந்தும் அருணும் இருந்திருந்தா இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு இல்ல. ஆனா அது ஆனந்துக்கும் அருணுக்கும் அறிவு எங்க போனுச்சுன்னு தெரியல. தேவையில்லாம சொத்து சொத்துன்னு சொத்து பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல அவனுங்களை பத்தி எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்றாங்க, இனி மன்னிச்சிரு மீனாட்சி, ஏதோ வாயில வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் அந்த ஆனந்தி இப்படி உனக்கு துரோகம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அந்த ரியாவோட ஹஸ்பண்ட் இன்னும் 2 நாளையில ஆனந்தி கிட்ட உண்மையை சொல்லுவாரு. அதை வச்சு நம்ம ரியாவை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்ல மீனாட்சியும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரியா ஐஸ்வர்யாவை போய் பார்க்குறாங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அந்த கார்த்தியை நம்மளால் தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம கம்பெனிக்கு ரவுடிகளை அனுப்புனா மட்டும்தான் முடியும் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ரவுடிகளை அனுப்புனது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்தியை நம்ம எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, ஆமாம் கார்த்தியை தீர்த்து கட்டினா மட்டும்தான் நமக்கு சொத்து கிடைக்கும் அப்படின்னு ஆகி போயிருச்சு. ஸோ அவனை தீர்த்து கட்டுறது தான் நல்லது அப்படின்னு ரியா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதோட இந்த விஷயம் ஆனந்துக்கோ அருணுக்கோ தெரியக்கூடாது. முக்கியமாக என் புருஷன் அருணுக்கு தெரியக்கூடாது. அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், என்னைய சும்மா விட மாட்டாங்க, என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவான். அதனால அந்த அருணுக்கு தெரியக்கூடாது. இன்னொரு பக்கம் அந்த தீபாவையும் சேர்த்து தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ரியாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா எபிசோடு கொண்டு போறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.